ஒன் நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது ஒரு ரீகால். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ இஸ் a genetic material. It carry the genetic information from one generation to another generation அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. டிஎன்ஏ அப்படின்றது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு மெட்டீரியல். ஸோ ஒரு கெமிக்கல் காம்போனன்ட்ஸ்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அதோட அப்ரிவேஷன் பார்த்தோம்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் டிஎன்ஏவோட அப்ரிவேஷன். இப்போ டிஎன்ஏ வந்து எதனால் ஆனது, அது யார் கண்டுபிடிச்சா, அதிலோட கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. டிஎன்ஏவை கண்டுபிடிச்சது வாட்சன் அண்ட் கிரிக் இன் 1962 கண்டுபிடிச்சாங்க. அது நியூக்ளியோடைட்ஸ்னால் ஆனது. அப்போ நியூக்ளியோடைட்ஸ்னால் என்ன, நியூக்ளியோசைடுன்னு என்னன்றதை பார்த்தோம். ஸோ நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது நைட்ரஜனஸ் பேஸும் சுகர் மாலிகுலும் சேர்ந்தது. நியூக்ளியோடைட்ஸுங்கும் போது நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பேட் சேர்ந்தது. டிஎன்ஏங்கிறது டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். இதில் வந்து நைட்ரஜனஸ் பேஸ் வந்து அதுக்கு பேக் போனாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நைட்ரஜனஸ் பேஸில் 2 டைப் இருக்குது, பியூரின் பைரிமிடைன்னு சொல்லி பார்த்தோம். பியூரினில் இருக்கிறது அடினைன் குவானைன் அப்படின்னு பார்த்தோம். பைரிமிடைனில் இருக்கிறது சைட்டோசின் தயமின் அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து ஒரு பியூரின் ஒரு பைரிமிடைனில் பேர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அடினைன் எப்பயுமே தயமின் கூடயும் குவானைன் எப்பயுமே சைட்டோசின் கூடயும் சேரும். அது வந்து ஒரு ஹைட்ரஜன் பாண்டால் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். அதாவது அது டிஎன்ஏ வந்து என்ன ஆகும்னா ரிப்ளிகேஷன் டிவைட் ஆகி புதுசாக டாட்டர் டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ணுது. ஸோ பழைய டிஎன்ஏவில் இருந்து தான் ஒரு புதிய டிஎன்ஏ உருவாக்குமோ தவிர வேறு எப்படியும் வந்து புதுசாக டிஎன்ஏ உருவாகாது. ஏற்கனவே இருந்த ஒரு டிஎன்ஏலேருந்து ரிப்ளிகேஷனுங்கிற ப்ராசஸ் மூலமாக புதுசாக டிஎன்ஏ உருவாக்கப்படுது. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன். ஸோ பாருங்கள், DNA replication is one of the basic process that occurs within a cell. இந்த DNA replication எங்கே நடக்கும்னா செல்லுக்குள்ளே தான் நடக்கும். ஸோ DNA molecule produces exact copies of its own structure during replication process. ஸோ ஒரு DNA molecule தன்னை மாதிரியே நிறைய டிஎன்ஏ மாலிகுல்ஸை என்ன பண்ண முடியும், அதால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த கான்செப்டில் தான் இப்போ ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது செல்ஃப் பெர்பரேட்டிங் ஆர்கனல் அப்படின்னு சொல்லுவோம். வேறு எந்த ஆர்கனுக்கும் இல்லாத ஒரு பவர் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் மைட்டோகாண்ட்ரியா தன்னை மாதிரியே நிறைய மைட்டோகாண்ட்ரியாக்களை உருவாக்கும். எப்படி உருவாக்க முடியும்னா மைட்டோகாண்ட்ரியாவில் டிஎன்ஏ ப்ரெசண்ட் ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ மைட்டோகாண்ட்ரியாவில் டிஎன்ஏ ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுனால மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணிக்கும்னா தன்னை மாதிரி நிறைய எக்ஸாக்ட் காப்பீஸாக என்ன பண்ணிக்கும்னா ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். தன்னை மாதிரியே நிறைய மைட்டோகாண்ட்ரியாக்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா செல்ஃப் பெர்பரேட்டிங் ஆர்கனல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம், டிஎன்ஏ மட்டும் இருந்தால் போதும், அது தன்னை மாதிரியே நிறைய டிஎன்ஏவை அது என்ன பண்ணிக்கும்னா உருவாக்கிக்கும் அப்படின்றது கான்செப்ட். சரிங்களா. ஸோ அந்த ப்ராசஸுக்கு என்ன பேருனா ரிப்ளிகேஷன். தன்னை மாதிரியே ஒன்று உருவாக்குது இல்லைங்களா, அந்த ப்ராசஸுக்கு என்ன பேர் ரிப்ளிகேஷன். சரிங்களா. ஸோ the 2 strands of DNA molecule have complementary base pair. The nucleotides of each strand provides the information needed to produce its new strand. The 2 resulting daughter cells contain exactly the same genetic information as the parent cells. So the DNA replication involve the following steps. ஸோ அந்த டிஎன்ஏல என்ன இருக்குன்னா இந்த ஒரு டிஎன்ஏல என்ன ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகுது. அதாவது பேரண்ட்ஸுக்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அந்த டிஎன்ஏ எடுத்துகிட்டு போகுமோ தவிர புதுசாக எந்த ஒரு இதையும் அதை என்ன பண்ணாது, ஆட் பண்ணாது. ஏன்னா இவன் பேரண்ட்டிருந்து தான் உருவாகிறான் டிஎன்ஏ. சரிங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உனக்கு நான் இதை உனக்கு அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது ஒரு பழைய டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ என்ன ஆகும்னா இப்படி பிரியும். 2 டபுள் ஹெலிக்ஸ் மாடல் தானே டிஎன்ஏ, டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்படி இருக்கிற இந்த ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும்னா இப்படி இருக்கிறது இப்படி பிரிஞ்சிருக்கும், இப்படி இருக்கிறது இப்படி பிரிச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி டபுள் ஹெலிக்ஸாக என்ன ஆகும் அப்படின்னா இப்படி சுருண்டுட்டு இருக்கிறத என்ன பண்ணிடுவான்னா பிரிச்சிருவான். ஸோ பிரிச்சுட்டு என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டாண்டு இது 2 ஸ்டாண்டு பிரிஞ்சிருதுங்களா,
இந்த ஸ்டாண்டு இதுக்கு தேவையானதை உருவாக்கிக்கிட்டு வரும், இந்த ஸ்டாண்டு இதுக்கு தேவையானது வரும். என்ன தேவை அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், நைட்ரோஜனஸ் பேஸ் தான் இணைஞ்சிருக்கும். அடினைன், தைமைன், குவானைன், சைட்டோசின், அடினைன், தைமைன் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இணைஞ்சிருக்கும் அப்படின்னு உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா. அதான் இந்த மாதிரி இணைஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இந்த நம்ம இதே மாதிரி பேஸ் பேர் இது என்ன பண்ணிக்கணும்னா இங்கே ஃபார்ம் பண்ணும் அதுவே. புரியுதுங்களா. இப்போ இங்கே ஒன்று தான் இருக்குது, இதோட பேரை உருவாக்கணும் இல்லையா. அந்த பேர் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக உருவாயிட்டு வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கமும் உருவாயிட்டு வரும். ஸோ அப்போ இது ஒரு தனி டிஎன்ஏவாகவும் இது ஒரு தனி டிஎன்ஏவாகவும் போயிடும். இதுதான் வந்து டிஎன்ஏ ரிப்ளிகேஷனுங்கிற ப்ராசஸ். ஸோ இதில் யார் இன்வால்வ் ஆகிறா, என்னென்ன என்சைம்ஸ் வந்து இந்த ரிப்ளிகேஷன் ப்ராசஸை தொடங்கி வைக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் எங்கே நடக்க ஆரம்பிக்குதோ, இது வந்து இந்த இடம்லாம் சுருண்டுகிட்டே இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்படியே இருந்தால் ரிப்ளிகேஷன் நடக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணும், எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணும். அப்போ அந்த இடத்துக்கு என்ன பேர், டோப்போ ஐசோமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். டோப்போ ஐசோமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல ரெப்ளிகேஷன் ஃபோக் அப்படின்றத ஃபார்ம் பண்ணும். ரெப்ளிகேஷன் ஃபோக்குன்னு என்ன அர்த்தம், இந்த இடத்துல தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த டோப்போ ஐசோமரேஸ் என்சைம் கொடுத்துருது. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணும், ப்ரிமேஸ், ஹெலிகேஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு என்சைம் என்ன பண்ணுன்னா இந்த டிஎன்ஏ என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, டிஎன்ஏ அப்படியே சுருண்டுக்கிட்டே இருக்கும். இப்படி டபுள் ஹெலிக்ஸ் மாடலும் என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா இப்படி சுருண்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதை ஆடிக்கிட்டே இருக்காமல் அதை நீட்டாக இருக்கிறதுக்கு இந்த ஹெலிகேஸ் அப்படிங்கிற என்சைமை வச்சு என்ன பண்ணிக்கும்னா அதோட மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கும். சரிங்களா. அந்த மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இது நின்றுடுதுங்களா, இதுவும் நின்றுதா. ஸோ அப்புறம் என்ன நடக்கும், இந்த இடத்துல அது என்சைம் ஹெலிகேஸ் என்ன ஆகும், பைண்ட் பண்ணி ரிப்ளிகேஷன் சைட்டை உருவாக்கும். ஸோ ஹெலிகேஸ் செப்பரேட் 2 strands of DNA and the enzyme called topoisomerase. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான், separate double helix above the replication fork and remove the twist forming during the unwinding process. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர், unwinding process. வைண்டிங்னா இப்படி சேர்ந்து இருக்கிறது, இதை பிரித்து வைக்கிற ப்ராசஸ்க்கு என்ன பேர், அன்வைண்டிங் ப்ராசஸ். இது என்ன ஆகிடும், அன்வைண்டிங் ஆகிடும். காரணம் யார், ப்ரிமேஸ், ஹெலிகேஸுங்கிற ரெண்டு என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா இவன் சேர்ந்துருந்தால் புதுசாக ஒரு டிஎன்ஏ உருவாக்க முடியாது. அதனால் இதை இங்கேயும் ரெண்டையும் பிரிச்சிடுறான். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இல்லையா. டோப்போ ஐசோமரேஸ் அவன் என்ன பண்ணுறான், ரெப்ளிகேஷன் ஃபோக்கை ஃபார்ம் பண்ணுறான். அவன் ஃபார்ம் பண்ணி முடிச்சோன்னா இந்த ரெண்டு என்சைமும் ப்ரிமேஸ் அண்ட் ஹெலிகேஸுங்கிற ரெண்டு என்சைமும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வைண்டிங்கை வந்து அன்வைண்டிங் ஆக்குறாங்க, சுற்றிட்டு இருக்கிறத தனியாக ஆக்குறாங்க. அதே மாதிரி ஆடிட்டு இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவை அந்த மூமெண்ட்லேருந்து ஸ்டாப் பண்ணி தனியாக நிறுத்துகிறாங்க. இது ரெண்டும் இந்த என்சைமோட வேலை. ஸோ இப்போ நின்னதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஆர்என்ஏ ப்ரைமர் அப்படின்றது இங்கே வந்து உட்காருது. ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து இங்கே உட்காருது. ஸோ அவன் உட்கார்ந்தோன்னே என்ன ஆக ஆரம்பிக்கும், இதோட நைட்ரோஜனஸ் பேஸு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் உட்கார்ந்த உடனே இவன் என்ன பண்ணிக்குவான், அந்த இடத்துல தடுத்து நிறுத்திக்கிறான். இப்போ இந்த இடத்துல இருந்து புதுசாக சீக்வன்ஸ் உருவாகணும் அப்படின்ற மெசேஜை கொடுத்துட்றான். உடனே இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கான் இல்லையா, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு என்சைம் இருக்குது, டிஎன்ஏ பாலிமரேஸுங்கிற என்சைம் என்ன பண்ணுவான், இங்கே போய் உட்காந்து அப்படியே வரிசையாக இழுத்துகிட்டே வரான். இந்த இடத்துல பாருங்கள் உனக்கு வந்து கேப் மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கானா. இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ இங்கே அடினைனாக இருந்தால் இவன் இங்கே தயமினை இணைச்சிட்டு வருவான். இங்கே குவானைனாக இருந்தால் சைட்டோசின் நினைக்கிறான், சைட்டோசின் இருந்தால் குவானைன், தைமிடைன்னா அடினைன் அப்படின்னு இவன் என்ன பண்ணுறான், மேலே இருக்கிறது என்னன்னு பார்த்து என்ன பியூரின் இருக்கா பைரிமிடைன் இருக்கான்னு பார்த்து மேலே இருக்கிறது பியூரினாக இருந்தால் அதுக்கு இணையான பைரிமிடைனையும், மேலே இருக்கிறது பைரிமிடைனாக இருந்தால் அதுக்கு இடையான பியூரனையும் என்ன பண்ணுறான்னா உருவாக்கி கொண்டு வரான். யார், டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கக்கூடிய என்சைம். ஸோ இப்போ டோட்டலாக நம்ம எத்தனை என்சைம்ஸ் பார்த்துருக்கோம், 4 என்சைம் பார்த்துருக்கோம். டோப்போ ஐசோமரேஸ் இவன் தான் ரெப்ளிகேஷன் ஃபோக்கை ஃபார்ம் பண்ணுறான். அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏவை அன்வைண்டிங் பண்ணுற 2 என்சைம்ஸ் யார், ப்ரிமேஸ் அண்ட் ஹெலிகேஸ், 2 பேரும் அன்வைண்டிங் பண்ணிடுறாங்க. அன்வைண்டிங் பண்ணுனா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதோட பேரை உருவாக்கணும். அப்போ பேரை உருவாக்கணும்னா ஃபஸ்ட்டு ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து அந்த பேரை உருவாக்குறதுக்கான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான். ஸோ ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து இங்கே உட்கார்ந்து அடுத்த செகண்டே டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற அந்த டிஎன்ஏ பாலிமரேஸுங்கிற என்சைம் என்ன பண்ணுறான், அதோட பேரை உருவாக்கி கொண்டு வந்துகிட்டே இருக்கான். அப்படியே இழுத்துகிட்டே கொண்டு வரான்.
இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஸ்டாண்டு பாருங்கள் கண்டினியூஸாக இருக்கும், இந்த ஸ்டாண்ட் பாருங்கள் டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். ஸோ எப்பயுமே டிஎன்ஏ ரிப்ளிகேஷனில் 2 ஸ்டாண்டு ஃபார்ம் ஆகும், 2 புது டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். அதில் ஒரு டிஎன்ஏ அப்போ இந்த பேரண்ட்ஸ் டிஎன்ஏ நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவோம். பேரண்ட்ஸ்க்கு பேர் டெம்ப்ளேட், இவன் வந்து நியூ டிஎன்ஏ ஸ்டாண்டு. ஸோ இந்த டெம்ப்ளேட்டுக்கு இணையாக நியூ டிஎன்ஏ ஸ்டாண்டை ஃபார்ம் பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னோம்னா டிஎன்ஏ பாலிமரேஸுங்கிற என்சைம். ஸோ இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் ஃபஸ்ட்டு உட்காந்து டிஎன்ஏ பாலிமரேஸை வச்சு இவன் என்ன பண்ணிவிட்டு அப்படியே எழுத்துட்டே வந்துடுறான், கண்டினியூஸாக ஒரு ஸ்டாண்டு ஃபார்ம் ஆகிடுது. இந்த ஸ்டாண்டுக்கு என்ன பேருன்னா லீடிங் ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டுக்கு என்ன பேர் லீடிங் ஸ்டாண்டு. ஸோ அதே டைமில் சைமல்டேனியஸாக இங்கேயும் என்ன நடக்கும், ஒரு டிஎன்ஏ என்ன பண்ணுவோம் இழுத்துட்டு வரும் இல்லையா டிஎன்ஏ பாலிமரேஸ். ஆனால் எப்போவுமே ரெப்ளிகேஷன் ப்ராசஸில் ஒரு ஸ்டாண்ட் லீடிங் ஸ்டாண்டாகவும் ஒரு ஸ்டாண்ட் லேகிங் ஸ்டாண்டாகவும் ஆக்ட் ஆகுது. லீடிங் ஸ்டாண்டுங்கும் போது கண்டினியூஸ் சீக்வன்ஸ் அவனே உருவாக்கிடுறான், சரிங்களா. லேகிங் ஸ்டாண்ட் ஆகும்போது அவன் என்ன பண்ணுவான்னா டிஸ்கண்டினியூஸ்னா, அதாவது விட்டு 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 கட்டாயி தான் இதை என்ன பண்ணுவோம் உருவாக்குது இந்த பேரை. ஸோ இந்த ஸ்டாண்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லேகிங் ஸ்டாண்டு. புரிஞ்சுங்களா? இது லீடிங் ஸ்டாண்ட், இது லேகிங் ஸ்டாண்டு. இங்கே டிஎன்ஏ பாலிமரேஸ் கண்டினியூஸாக சீக்வன்ஸை உருவாக்கிட்டு போயிடுறான், மேலேருந்து கீழேருந்து மேலே நோக்கி போயிடுறான். இவன் என்ன பண்ணுறான், மேலேருந்து கீழே நோக்கி உருவாக்கிட்டு வரான். ஆனால் அந்த சீக்வன்ஸ் வந்து கட்டாயி வரனால அவனை லேகிங் ஸ்டாண்டுன்னு சொல்கிறோம். இந்த கேப்பாக இருக்கக்கூடிய இந்த ஃப்ராக்மெண்ட்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ். ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்னால் என்னன்னு ஒரு கொஷின் கேட்பான். லேகிங் ஸ்டாண்டில் ஃபார்ம் ஆகக்கூடிய டிஎன்ஏ பேரிங் என்ன ஆகும்னா ஃப்ராக்மெண்ட்ஸாக கட்டாயி ஃபார்ம் ஆகும். அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ், சரிங்களா. அப்போ ஃபைனலாக என்ன நடக்கும், இதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் டிஎன்ஏ லிகேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை வச்சு என்ன பண்ணிவிடும், அது ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாத்தையும் இணைச்சிரும். எப்பயுமே நம்ம வந்து டிஎன்ஏ ப்ராசஸில் 2 என்சைம் பார்த்துருப்போம். டிஎன்ஏ லிகேஸ் எப்பயுமே என்ன பண்ணுன்னா ஒட்டும் இல்லைங்களா. எண்டோநியூக்ளியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்ன பண்ணுன்னா கட் பண்ணும். டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸாக கட் பண்ணுற நியூக்ளியஸுக்கு பேர் டிஎன்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், இணைக்கிறதுக்கு பேர் டிஎன்ஏ லிகேஸ். இப்போ என்ன பண்ணுவான், டிஎன்ஏ இது இந்த இடம்லாம் விட்டுருக்கு, இப்போ இதை இணைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணிடுவான்னா டிஎன்ஏ லிகேஸ் வச்சு அப்படியே என்ன பண்ணிடுவோன்னா ஒட்டிட்டு முடிச்சிடுவோம். ஸோ முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன ஆகிடும் அப்படின்னா இது வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துடுது இல்லைங்களா. ஸோ டெர்மினஸ் அப்படிங்கிற ஏரியா எது அப்படின்னு கேட்டால் இந்த எண்ட் ஆஃப் த டிஎன்ஏ ப்ராசஸ். ஸோ டெர்மினஸ் ஏரியாவுக்கு வந்தோன்னே இது 2 துண்டாகி இது தனியாக ஒரு டிஎன்ஏவாக போயிடும், இது தனியாக ஒரு டிஎன்ஏவாக போயிடும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோன்னா டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் ப்ராசஸ். இப்போ நான் உனக்கு பிக்சரை காமிச்சு சொன்னேன் இல்லையா, இது வந்து உனக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் உனக்கு நான் பிக்சரை காமிச்சு உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட், டோப்போஐசோமரேஸுங்கிற என்சைம் ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கை ஃபார்ம் பண்ணுது. ஹெலிகேஸ் ப்ரைமேஸுங்கிற என்சைம்ஸ் 2 என்ன பண்ணும், இந்த அன்பைண்டிங் ப்ராசஸை பண்ணுது. சுற்றிட்டு இருக்கிறத வந்து நிறுத்தி தனித்தனி ஸ்டாண்டாக உருவாக்குது. தனித்தனி டெம்ப்ளேட் உருவானால் தான் அதோட பேரிங் உருவாகும். ஸோ தனித்தனியாக வைக்கிற அதுக்கு 2 என்சைம் தேவை வேணும். அது யாருன்னா ப்ரைமேஸ் அண்டு ஹெலிகேஸ். ஸோ இவன் வச்ச அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து இங்கே உட்கார்றான் அவனோட பேஸ் பேரை உருவாக்குறதுக்கு. அப்போ அந்த ஆர்என்ஏ ப்ரைமரை அடிப்படையாக கொண்டு டிஎன்ஏ பாலிமரேஸுங்கிற என்சைம் என்ன பண்ணுவான்னா அதோட பேரிங்கை உருவாக்குறான். ஸோ இதுதான் ப்ராசஸ். இதில் 2 ஸ்டாண்டு உருவாகுது, ஒன்று லீடிங் ஸ்டாண்டு, இன்னொன்று லேகிங் ஸ்டாண்டு. ஒன்று கொடுத்துருக்கான் பாரு, லீடிங் ஸ்டாண்டு லேகிங் ஸ்டாண்டு. ஸோ லீடிங் ஸ்டாண்டுனா கண்டினியூஸாக இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் உருவாகிடும். லேகிங் ஸ்டாண்டு வந்து விட்டு 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 உருவாகும். அந்த விட்டு விட்டு உருவாகிற அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கு என்ன பேருனா ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃபைனலாக டிஎன்ஏ லிகேஸ் அப்படிங்கிற என்சைமை வச்சு அவன் என்ன பண்ணிடுவானா இணைச்சிட்டு டெர்மினஸ் வச்சு என்ன பண்ணிடுவானா கட் பண்ணி இவன் தனியாக ஒரு டிஎன்ஏவும் இவன் தனியாக ஒரு டிஎன்ஏவாகவும் பிரிஞ்சு போயிடுவான். ஸோ இவன் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் டாட்டர் நியூக்ளியஸ், டாட்டர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் டிஎன்ஏ ரிப்ளிகேஷனோட ப்ராசஸ். அதை நான் அப்படியே ரீட் அவுட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. So origin of replication fork, the specific point on the DNA where the replication begins in this the site or origin of replication. So 2 strands open and separate at the point forming a replication fork. Next one, unwinding of DNA molecules. அந்த சுத்திட்டு இருக்கிறது unwinding ஆகுது, தனித்தனியாக ஆகுது. அதுக்கு 2 enzyme, helicase enzyme. So origin of replication sites, helicase separate the 2 strands of the DNA.
The enzyme called topoisomerase separate the double helix above the replication fork and remove the twist formed during the unwinding process. So each of the separated DNA strands function as template form. Template na mother DNA. அந்த டெம்ப்ளேட்லேருந்து தான் புதுசாக ஒரு டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும்னு அர்த்தம். ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்என்ஏ ப்ரைமர். An RNA primer is short segments of DNA nucleotides. The primer is synthesized by the DNA template close to the origin of replication sites. So synthesis of new complementary strands form the parent strands. DNA polymerase வச்சு அவன் என்ன பண்ணுவான், புது ஸ்டாண்டை உருவாக்குறான். ஸ்டாண்டில் 2 இருக்குது, லீடிங் ஸ்டாண்டு, லேகிங் ஸ்டாண்டு. லேகிங் ஸ்டாண்ட்னா அந்த நான் சொன்ன மாதிரி கட்டாய் இருக்கிற ஸ்டாண்டு. அந்த கட்டாய் இருக்கிற ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கு என்ன பேர், ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸை இணைக்கிறவன் யாருன்னா டிஎன்ஏ லிகேஸ். நான் உனக்கு பிக்சரை வச்சு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொன்னேன். அதை தான் உனக்கு என்ன பண்ணியிருக்கான்னா இங்கே தியரியாக கொடுத்துருக்கான். அதில் இருக்கிறது தான் இதில் இருக்கும். நான் என்ன சொன்னனோ அதுதான் இதில் இருக்கும். நீங்கள் அவனை டவுட் இருந்தாலும் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. சரியாங்கண்ணா? So the replication stops when the replication fork or 2 strands meet at the sites called terminus. So the replication process என்ன ஆகிடும், terminus ஏரியாவுக்கு போனோன்னா முடிவு பெற்றோம். ஸோ இவன் என்ன பண்ணுவான், தனியாக போய் அவன் தனி டிஎன்ஏவாகவும் இன்னொரு தனி டிஎன்ஏவாகவும் உருவாயிடும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, முக்கியத்துவம். டிஎன்ஏவோட முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போகுது அப்படின்றது ஒரு முக்கியத்துவம். த கண்டெயின் த இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் அப்படின்ற ஃபார்மேஷனில் தான் எடுத்துகிட்டு போகுது. சரிங்களா? நெக்ஸ்ட், இட் கண்ட்ரோல்ஸ் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஸோ ஒரு ஆர்கானிசம் டெவலப் ஆகணும், அந்த ஆர்கானிசம் எந்த மாதிரி உருவாகணும் அப்படின்ற எல்லாமே யார் கண்ட்ரோலில் வச்சுருக்கான்னா இந்த டிஎன்ஏ தான் கண்ட்ரோலாக வச்சுருக்கு. ஸோ டிஎன்ஏவோட முக்கியத்துவன்றதில் உனக்கு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்கான். ரெப்ளிகேஷனுங்கிறது உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கான். சரிங்களா? ஓகே. ஸோ சிக்னிஃபிகன்ஸில் நமக்கு 3 பாயிண்ட்ஸ். டிஎன்ஏ ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷனை கடத்திட்டு போகுது. இவனோட மெசேஜ் எல்லாமே ப்ரோட்டீனால் ஆனதுன்னு சொல்கிறான். இவன் தான் ஒரு ஆர்கானிசம்ஸை டெவலப் ஆகிறதுக்கும் அதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கண்ட்ரோல்டு பை த டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்ப்போம்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் அண்ட் மியூட்டேஷன் அப்படிங்கிற உனக்கு ஒரு 2 டாபிக் இருக்குது. அந்த 2 டாப்பிக்கும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.